தமிழகத்தையே அதிர வைத்த வாச்சாத்தி வன்முறையை யாரும் மறந்துவிட முடியாது. சம்பவம் நடந்து முடிந்து இன்றோடு 25 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. தீர்ப்பு வழங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் அரசின் நிதியுதவி சென்று சேரவில்லை. வாச்சாத்தியின் இன்றைய நிலை என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ளது வாச்சாத்தி மலை கிராமம். இங்கு வசிக்கும் மலைவாழ் மக்கள் மீது 1992ஆம் ஆண்டு சந்தன மரங்களை வெட்டி கடத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டது. அந்த ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை 3 நாட்கள் வனத்துறையினர், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் என மொத்தம் 269 அரசு ஊழியர்கள் அந்த கிராமத்தில் புகுந்து வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அராஜகத்தில் 18 மலைவாழ் இன பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டனர். 34 பேர் உயிரிழந்தனர். வாச்சாத்தி கிராமமே சுடுகாடாக்கப்பட்டது. அந்த கொடூர சம்பவங்களை நினைவு கூறுகிறார் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான பரந்தாயி. எல்லா செல்பங்களும் விட்டு நான் போய் கொடுத்துட்டு இன்றைக்கி இந்த இதை சொல்கிறேன். இந்த 18 பொண்ணுங்க பண்ண கொடுமையெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க. அனுபவிச்சுட்டும் போயிட்டாங்க. பகுதி இருக்கிறவங்க நிலையான்னு இல்லை. வாச்சாத்தி வன்முறை வழக்கு 19 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இறுதியில் 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது. விசாரணையின் போது இறந்த 54 பேர் உட்பட 269 அரசு ஊழியர்களும் குற்றவாளிகள் என்றும் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். ஆனால் இன்று வரை பல்வேறு காரணங்களை கூறி 25 பேருக்கு இடைக்கால நிவாரணத் தொகையான 42 லட்சம் ரூபாயை வழங்காமல் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள் அதிகாரிகள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பும் வழங்கப்படவில்லை. ஜனங்களுக்கு இன்னும் அவங்க நிற்கிற பணத்தையும் கொடுக்கணும். அவங்க கவர்மெண்ட்டு இந்த மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்ல அரசாங்க உதவி ஏதாவது செய்யணும். நிதியுதவி நிலுவையில் இருப்பது ஒருபுறம் இருக்க, வாச்சாத்தி கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட நிறைவேற்றப்படவில்லை. சாலை, பேருந்து வசதி, குடிநீர் வசதி, மின்சாரம் என எந்தவித வசதிகளுமின்றி வாச்சாத்தி கிராம மக்கள் இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள். கிராமத்திற்கு வீடு அந்த விஷயங்களோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய உட்கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அந்த கிராமத்திற்கு இந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு நகர பேருந்து விடப்பட்டிருந்தது. அந்த நகர பேருந்து இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நீதிக்காக 19 ஆண்டுகள் காத்திருந்த வாச்சாத்தி மக்கள் தற்போது நிதியுதவிக்காகவும் அடிப்படை வசதிகளுக்காகவும் காத்திருக்க தொடங்கியுள்ளனர். தங்களின் உரிமைகளை பெறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் சூளுரைக்கின்றனர் இவர்கள்.